ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன டைம் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்படி பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். நான் மோஸ்ட்லி எப்போவுமே சைட் தான் எடுப்பேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சென்டர் எடுத்து பார்க்கலாமேன்ட்டு. நீங்கள் வேணால் சைடு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக வந்துடும். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் டைம் சென்டர் பார்ட்டிஷனில் இதை ட்ரை பண்ணுறேன். எனக்கே இது புதுசு தான், அதனால் பார்த்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு போன டைம் நம்ம எப்படி பேக் சைட்லேருந்து எடுத்தோமோ அதே மாதிரி இந்த டைம் பேக் சைட்லேருந்து எடுக்கிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைம் பின்ன போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி 3ஆக எடுத்துக்கிட்டு நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பின்னல் ஓகே சாமிக்கு அப்படின்னு விட்டுறலாம். சரிங்களா? ஸோ எடுத்துகிட்டு இந்த தேர்டாக நம்ம பின்னுவோம்ல, அந்த சைடில் எக்ஸ்ட்ரா நம்ம ஹேர் இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதை அப்படியே நீங்கள் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் சொல்லி ரொம்ப குழப்ப விரும்பலை. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் காமிச்சிருப்பேன் எப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம போன டைம் எப்படி ட்விஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி தான், பட் இந்த டைம் நம்ம பின்ன போகிறோம். சரிங்களா? ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், எலகண்ட்டாக இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகேங்களா? அப்புறம் எல்லாமே ஹை ஸ்பீடில் போட்டிருப்பேன், ஏன்னா எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான் அப்படின்றதுனால. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் சென்டர் பார்ட்டிஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஹேருக்கு எப்போவுமே நான் சைடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் ட்ரை பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லாவே எனக்கு வரும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுல எனக்கு இது ஓகேன்னு தான் தோணுது. ஸோ நல்லா தான் இருக்குது. அப்படியே டபுள் சைடு நம்ம போட்டு முடிச்சிட்டோமா? பார்க்க நல்லா இருக்குது. உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரைலே பண்ணிட்டேன். நான் 2-3 டைம் ஹேர் அவுத்து பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பண்ணாமல் ஃபஸ்ட் ட்ரைலே பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. வழக்கம் போல் பேண்ட்ஸ் எடுத்து விட நான் மறந்துட்டேன். நீங்கள் அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சுது. இதுக்கு மேலே என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.